Welcome back to WebAR Media Tech. இன்னைக்கு நம்ம என்ன இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வெப் பேஸ்டு augmented reality தான் பார்க்க போறோம். So lots of native speakers are asking me to do a tutorial in English. If you want this tutorial in English, please comment. I will make it for you. Okay. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தமிழ்ல தான் இருக்க போகுது. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. Okay. So நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு augmented reality நம்ம மொபைல்ல எப்படி வந்து ஒரு augment பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து augment பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத ஒரு எளிமையான முறையில் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் தான் அது. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டுட்டோரியல். நிறைய பேருக்கு வந்து இந்த டூல் இருக்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூ விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ நமக்கு இந்த டுட்டோரியல் மேக் பண்ணுறதுன்னு இல்லாமல் இந்த வெப் பேஸ்டு augmented reality நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த Playcanvas அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவை. ஸோ இந்த Playcanvasல உங்களுக்கு ஏற்கனவே லாகின், அதாவது உங்களோட ஐடி எதுவும் கிரியேட் பண்ணாமல் இருக்குங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் Playcanvasன்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வரும். அதில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிங்க. நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து வரும். ஸோ தீஸ் டெம்ப்ளேட்ஸ் ஆர் வந்து நிறைய டைப் ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்ஸ். ஒரு விஆர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், மாடல் வியூவர் பண்ணலாம். ஸோ 8 வால்ங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி அதில் மூலமாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இந்த Playcanvasல நீங்கள் எப்படி ஒரு ஏஆர் வெப் பேஸ்டு எக்ஸார் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இதுக்குன்னு டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை வந்து சிம்பிளி அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கிரியேட் கொடுத்துங்க. ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் கொடுத்தீங்கன்னாவே ஸோ நீங்கள் கிரியேட் கொடுத்தாக்கல உங்களுக்கான எடிட் போகிறதுக்கான உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டரை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எடிட்டரில் தான் நம்ம போய் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணாக்கல உங்களுக்கு கேட்கும், நீங்கள் ஏற்கனவே ஒரு சீன் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அந்த சீனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நியூ சீன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நியூ சீன் பண்ண மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த Playcanvasக்கான பேசிக் வந்து தனியாக நான் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ augmented reality அப்படிங்கிற சீன் ஏற்கனவே நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுனால அவங்க ஏற்கனவே ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீனே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே டெம்ப்ளேட்டில் உள்ள சீன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் உள்ள சீன் ஓகே. இப்போ நான் எனக்கான ஒரு அசட்டை வந்து நான் இங்கே கொண்டு வரப்போம். இது டிஃபால்ட்டாகவே ஒரு அசட் வச்சுருக்காங்க, ஒரு கியூப்னு ஒரு அசட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கியூப் எனக்கு தேவையில்லை, நான் வந்து புதுசாக தான் நான் போட போகிறேன் அப்படிங்கும்போது நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது தேவையில்லை. நான் இப்போ வந்து எனக்கு வந்து நியூவாக போய் நான் நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நியூ ஃபோல்டரில் வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது என்னோட அசட், மை அசட். இந்த மை அசட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ள வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன் என்னோட ஒரு ஜிஎல்பி ஃபைல், ஒரு காரை வந்து நான் வந்து உள்ளே வந்து கொண்டு போகிறேன். ஸோ காரை கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஷேடோவுக்கான டெக்ஸ்சர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் கொண்டு வரலான் இருக்கேன். ஸோ எனக்கு ஃபோல்டர் வேணும். ஸோ அப்லோட். ஸோ எனக்கு வந்து அந்த ஷேடோவுக்கான ஒரு டெக்ஸ்சர் வச்சுருக்கேன், அதுவும் பிஎன்ஜி டெக்ஸ்சர். அதையும் நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்துச்சு. நான் இப்போ வந்து என்னோட ஜிஎல்பி கொண்டு வந்தேன். நீங்கள் எப்போவுமே ஜிஎல்பி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து உள்ள டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது மாதிரி தான் கொடுக்கணும். ஃபோல்டர்ஸ் அதாவது பேக்கடாக தான் இருக்கும். உங்களுக்கு ஜிஎல்பி எப்பவுமே பேக்கடாக இருக்கும். அது ஓப்பன் பண்ணி தான் இங்கே காட்டும். நம்ம இதுலேருந்து தான் நம்ம எடுத்து இந்த சீனில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃபால்ட் கேமரா, ஏஆர் கேமரா, லைட்டு, நான் ஏஆர் பிளேனு, ஸோ ஏஆர் பொசிஷனர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணதுனால அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த டிஃபால்ட் கேமரா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீனை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது அது வந்து உங்களோட வெப்லையும் ரெண்டர் ஆகும். அதே நேரத்தில் ஏஆரில் வந்து அங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணாங்கல உங்களுக்கு ஏஆருக்கு அதை வந்து விசிபிள் காட்டும். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏஆர் கேமரா யூஸ் பண்ணுவீங்க.
ஸோ அது வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதனால வந்து அது டிஃப்ரெண்ட் கேமரா. ஸோ அதுக்கான கேமரா தான் இந்த ஏஆர் கேமரா. ஸோ லைட்டு நான் ஏஆர் பிளேன்ங்கிறது இந்த பிளேன். நீங்கள் ஏஆரில் இல்லாத போது உங்களுக்கு வெப்பில் காட்டும் போது இந்த பிளேன் காட்டும். இதுவே நீங்கள் வந்து ஏஆரில் யூஸ் பண்ணும்போது இந்த பிளேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த பிளேன் வந்து அங்கே வந்து ரெண்டர் ஆகாது. ஸோ ஏஆர் பொசிஷனர் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன மாடல் என்ன அசட்டை நீங்கள் உள்ளே போடணும்னாலும் எதை வந்து நீங்கள் ஏஆரில் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதோட சைல்டாக போடணும். இது வந்து ஏஆர் பொசிஷனருங்கிற ஒரு பேரண்டோட நம்ம சைல்டாக போடணும். ஸோ இந்த மாடல் அப்படின்னு நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்கோங்களா, இதுக்குள்ளே கொண்டாந்து போடணும் நம்ம. ஓகேங்களா, இப்போ நம்மளோட மாடல் கொண்டாந்து உள்ளே போடுவோம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜிஎல்பி ஃபைலில் எடுத்துக்கிறேன். ஜிஎல்பி ஃபைலில் வந்து எனக்கு பேக் உடஞ்சி நம்ம உள்ளே போகிறோம். ஓப்பன் பண்ணி இங்கே இருக்குது ஜிஎல்பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இது வந்து மாடல் சோர்ஸு. நம்ம டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெக்லான் F1 இருக்குல்ல, இதோட இந்த டெம்ப்ளேட்டுங்கிற ஃபைலை எடுத்து நம்ம வந்து இந்த மாடலுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போடுறோம். ட்ராக் பண்ணி உள்ளே போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் தான். உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு சீனில் வந்து அது விசிபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இதோட யூஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடலில் வந்து நீங்கள் வந்து சைஸ் வந்து பண்ணுறீங்க, ரீசைஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும், இது இப்படியே இருக்கிறது ஓகே தான். இல்லைன்னா நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், இன்னும் கூட வந்து சின்னதாக்கிறேன். 0.5 0.5. ஸோ நான் வந்து சின்னதாகிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளோட இந்த டிஃபால்ட் கேமரா வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இந்த டிஃபால்ட் கேமரா வந்து நமக்கு வியூ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து காட்டும் ரெஃபரன்ஸ் வியூ. ஸோ இதில் போய் உங்களுக்கு வந்து இந்த சீன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வியூவை வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களோட பேஜில் வந்து ரெண்டர் ஆகும்போது இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான நம்ம ஓரியன்டேஷன் இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த கேமரா வந்து நம்ம காரை வந்து சுற்றி வரணும் அப்படிங்கும்போது இதை வந்து ஓரியன்டேஷன் எந்த ஆப்ஜெக்டை சுற்றி இதை வந்து ஓரியன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தூக்கி உங்களோட கார் மாடலில் போட்டுருங்க. ஸோ இந்த வந்து ஆர்பிட் கேமரா. ஸோ இந்த இது வந்து ஆர்பிட் கேமரா. இது வந்து இந்த காரோட சென்டர் பிவட்டை வச்சுக்கிட்டு இந்த கார் சுற்றணும்னா நீங்கள் இந்த ஆர்பிட் கேமராவோட ஃபோக்கஸ் என்டிட்டியை நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா அது வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து நம்ம கேமரா வந்து சுற்றி காட்டும். ஸோ அது வந்து நான் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிளேனோட டெக்ஸ்சர் மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலில் போய் என்னோட நான் டெக்ஸ்சர் வச்சுக்கணும். இந்த டெக்ஸ்சர் வந்து நான் மாற்றுறேன். எனக்கு வந்து டிஃப்யூஸ் டெக்ஸ்சர் வந்து வேண்டாம். ஸோ நான் டிஃப்யூஸ் டெக்ஸ்சர் நான் எடுத்துகிட்டு எனக்கு வந்து நான் மாற்ற போகிறது வந்து ஒப்பாசிட்டி மேப் மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ ஒப்பாசிட்டியில் நான் போயிட்டு என்னோட பிஎன்ஜி ஃபைல் இருந்தால் இது பண்ணிட்டேன், லிங்க் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணால் என்னோட அடிட்டிவ் ஆல்ஃபா வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி டைலிங் வந்து 20 இருக்குது டிஃபால்ட்டாக. நான் வந்து 1:1 வச்சுக்கிறேன். அப்போ தான் என்னோட இது ஒர்க் ஆகும். என்னோட இந்த ஸ்கேல். ஸோ நான் இதை வந்து இந்த ஏஆர் பிளேனை நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கேல் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது வந்து அருமையாக வந்து செட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட கலர் மாற்றிக்கிறேன்னா கூட இதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டிஃப்யூஸில் நீங்கள் போய் கலர் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துறோம். லான்ச்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரௌசர்லேயே உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கான இது வந்து ஏஆர் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட காரை வந்து நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் இஸ் நாட் அவைலபிள் ஆன் திஸ் டிவைஸ். நம்ம பிசியில் வந்து அந்த பிசியில் கேமரா இல்லாதனால
ஸோ இது வந்து நாட் அவைலபிள் ஆன் திஸ் வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டி வந்து இதில் பண்ண முடியாது, பட் நம்ம மொபைலில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து பப்ளிஷ் டு கேன்வாஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கேன்வாஸில் Playcanvasல நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பப்ளிஷ் ஆனதும் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்துடும். ஸோ இந்த லிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் போட்டுக்கோங்க, யுவர் பிரைமரி பில்ட் இஸ் அவைலபிள் அட் இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து தனியாக ஓப்பன் ஆகும் ஒரு டேபில். ஸோ இந்த டேபில் வந்து இதுதான் ஃபைனல் பில்டு. இதில் வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு வந்துச்சுல அதே மாதிரி உங்களுக்கு லோட் ஆகி உங்களோட கார் வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து வரும். ஸோ இது வந்து நம்மளோட பில்டு, ஃபைனல் பில்டு. ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இது விசிபிள் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களோட 3D வியூவை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நம்ம மொபைலுக்கு வந்து ரீடாக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இங்கே வந்து ஷேர் இருக்கும், ஷேர் திஸ் பேஜ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் QR கோட்னு உங்களுக்கு லேட்டஸ்ட் குரோம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஸோ கிரியேட் QR கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் வரும். இப்போ இதை வந்து நீங்கள் மொபைலில் எடுத்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் மொபைலில் லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா AR டாகுல்னு இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு AR வந்து ஒர்க் ஆகும். இதே நேரத்தில் உங்களோட மொபைல்லையே நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். உங்களோட ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஜூம் பண்ணலாம். ஸோ ஜூம் பண்ணி பிஞ்ச் பண்ணி ஜூம் அவுட் பண்ணலாம். உங்களோட 3D ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரொட்டேட் பண்ணும்போது மேலே கீழே போகுது அப்படிங்கும்போது உங்களோட கேமரா ரொட்டேஷனை இது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்குன்னு Playcanvasக்குன்னு தனியாக டுட்டோரியல் போடும்போது அதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸ்கிரிப்டிங்கு, மெட்டீரியலு, ஷேடரு, இதை பற்றிலாம் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து AR எப்படி விசுவலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் வந்து AR டாகுல்னு ஒன்று பட்டன் இருக்குல்ல, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு AR வந்து உங்களோட ஸ்பேஸில் வந்து உட்காரும். ஸோ உங்களோட பிளேனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அங்கே வந்து டேப் பண்ணிங்கன்னா அங்கே வந்து AR விசுவலைஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து AR வந்து விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட்ட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி நம்ம வந்து நிறையா புது திங்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேபி இந்த Playcanvasோட ஒரு பிளேலிஸ்ட் தொகுப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலை பற்றி தெரியாமல் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் இந்த சேனலில் வந்து இதோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் வெளியில் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்தாலும் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கே வந்து இந்த மாதிரி டுட்டோரியல்லாம் கிடைக்கல. ஸோ அவங்களே நீங்கள் நம்மளோட இந்த பிக்ஸி வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க வந்து நிறையா கதறிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை பற்றி தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம்லேயும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ஸ்டாவில் நம்ம வெண்பா மீடியா டெக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேயும் நமக்கு நான் ஒன்று வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் அங்கே வந்து கூட கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நன்றி.